வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பிளாஸ்டிக் மிரரில். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நார்மல் மிரர் இல்லை, இது பிளாஸ்டிக் மிரர் தான். நம்ம இது வரைக்கும் பிளாஸ்டிக் மிரரில் ட்ரை பண்ணது கிடையாது. இது ரொம்ப குட்டி குட்டியான பிளாஸ்டிக் மிரர்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு ப்ளவுஸில் பார்த்தேன், ரொம்ப சிம்பிளாக போட்டிருந்தாங்க. ஹெவியாகவும் இருந்துச்சு, சேம் டைம் வந்து நீட்டாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த ப்ளவுஸு. ஸோ அதில் இருக்க ஸ்டிச்சை தான் நம்ம இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்பயுமே வந்துட்டு நம்ம ஒரு மிரரை சுற்றி நம்ம போடுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 5 லாங் ஸ்டிச்சஸ் போடுவோம் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடில். அதாவது 2 மெத்தட் இருக்குது. ஸோ அதில் ஒரு மெத்தடில் வந்துட்டு 5 லாங் ஸ்டிச்சஸ் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம வந்துட்டு ஸ்டிச் போடுவோம். அதாவது இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி. பட் இப்படி போடாமல் இந்த மாதிரி போடக்கூடாது. இது லைட்டாக நான் இப்போ உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன். குட்டி குட்டியாக பக்கத்தில் நம்மளுக்கு அந்த மிரருடைய எட்ஜஸ் மறைக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதாவது 5 அப்படின்றது கணக்கு கிடையாது. இதில் வந்துட்டு நீங்கள் 6, 7 எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு அந்த கார்னர்ஸ் வந்துட்டு ஹைட் ஆகணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி கார்னர்ஸ் ஹைட் ஆகிற மாதிரி மட்டும் போட்டுட்டு அப்படியே செயின் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்பயுமே போடுறதா இருந்தால் அப்படியே கண்டினியூவாக சென்டரில் வந்துட்டு இந்த ரவுண்டு வர்ற அளவுக்கு நம்ம போடுவோம். பட் இதில் அப்படி இல்லாமல் அப்படியே கண்டினியூஸாக அந்த கார்னர்ஸை மட்டும் ஹைட் பண்ணிவிட்டு அப்படியே செயின் போட்டுக்கலாம். பிகாஸ் இது ரொம்ப சின்ன மிரர் வேறு. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது வந்து நல்லா உத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, ஆக்சுவலாக வந்துட்டு இது எம்ப்ராய்டரியில் வந்துட்டு அந்த கார்னர்ஸை ஹைட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இது நான் பார்த்ததில்ல, எனக்கு புதுசு. ஸோ அதனால் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. சரி, ஒரே ஒரு மிரர் மட்டும் வச்சு பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு ஃப்ளார் மாதிரி எல்லா பக்கமும் போட்டு இருக்கேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சென்டரை விட இந்த மாதிரி அந்த கார்னர்ஸை மட்டும் ஹைட் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். அப்படியே செயின் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்துட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பில் வெள்ள லைட்டாக அது தூக்கியிருக்கு. அது வேணால் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டுக்கலாம். நம்ம இதே ஃப்ளார்ஸை கூட அங்கங்கே ஓவரால் புட்டாஸாக போட்டு பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது நம்மளுடைய ஐடியாஸ் தான். பட் நான் வந்து இது உங்களுக்கு ஸ்டிச்சு சொல்லணுன்றதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இது ஃப்ளார் மாதிரி ஃபுல்லாகவே மற்ற 5 பெட்டல்ஸையும் போட்டுட்டு தான் நான் உங்களுக்கு காட்ட முடியும். பேண்ட் நாட் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு காட்டுறேன். போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இதை டக்குன்னு பார்க்குறதுக்கு எனக்கு கட் ஒர்க் மாதிரி இருந்துச்சு. ஒயிட் பேக்ரவுண்ட், சேம் அதே ஒயிட் அப்படின்றதுனால டக்குன்னு பார்க்க அது கட் ஒர்க் மாதிரியே இருந்துச்சு எக்ஸாக்டாக. ஸோ நம்ம வந்து மிரர்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் மிரர்ஸை வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணால் அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ் எதிலாச்சும் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இதே நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.